ஓகே 23 பேட்ச் அவங்களோட அனட்டாமி ஃபஸ்ட் பேப்பர் எழுதிட்டு வந்துட்டீங்க. கேட்கும்போது கொஞ்சம் எம்பாரசிங்காக தான் இருக்குது. நிறையா பேர் ப்ராஸ்டேட் பதிலாக பிளாடர் மாற்றி எழுதிட்டீங்க. ஓகே, நோ இஷ்யூஸ். அட்லீஸ்ட் டயக்ராம்ஸில் ஒரு ரிலேட்டடாக தான் இருக்கும், கொஞ்சம் அதான் மார்க் போடுவாங்க. நீ ஜாயிண்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு ஜாயிண்ட் ஒன்று வந்துருச்சு. நீ ஜாயிண்ட்டே வந்துருச்சு. ஷார்ட் ஆன்சர்ஸில் 7 to 8 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு 1 or 2 கொஷின்ஸ் மட்டும் அந்த கவரிங்ஸ் ஆஃப் த கிட்னியில் யாரும் ஸ்பெசிஃபிக்காக படிச்சிருக்க மாட்டீங்க மோஸ்ட்லி. அதோட அதை மேனேஜ் பண்ணியிருக்கலாம். இன்டர்னல் புடென்டல் ஆர்ட்ரி, ஸோ 1 or 2 கொஸ்டின்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் எம்சிக்யூஸ் மோஸ்ட்லி எல்லாேருக்கும் 10+ தெரிஞ்சிருக்கு, பரவாயில்ல, எல்லோரும் அட்டன் பண்ணிட்டீங்க. பிரச்சனை இல்லை. செகண்ட் பேப்பருக்கு கொஞ்சம் இப்போ நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு ஃபுல்லாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிங்க. அப்போ தான் நாளைக்கு எக்ஸாம் இன்னும் கொஞ்சம் நல்லா கிளாரிட்டி எடுத்துக்கணும். இப்போ இன்றைக்கி எழுதும்போதே ஒரு தாட் வந்திருக்கும். இப்போ இன்றைக்கி ஃபுல்லாக தியரியாக எழுதுனா டைம் கன்சூமிங் ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும். ஒரு கொஷின் தெரில, இல்லை எதாவது அப்ரோச் பண்ண தெரில அப்படின்னா ரிலேட்டட் டயக்ராமோ இல்லை தெரிஞ்ச டயக்ராமோ போட்டு நீட்டாக அடுத்த கொஷின் போயிடணும். டயக்ராம்ஸ் தான் மேட்டர். சரியா, ஓகேவா? செகண்ட் பேப்பர் எழுதும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கொஷின் வந்து டயக்ராம் தான் மேட்ரு, 2 கிளினிக்கல். ஓகேவா? டயக்ராம் 2 கிளினிக்கலாக தான் மேட்ரு. எம்சிக்யூ, ஈச் அண்ட் எவ்ரி எம்சிக்யூஸ் மார்க் டிசைடிங் ஃபேக்டர், பாஸ் ஆஃப் ஃபெயில் அப்படிங்கிறது எம்சிக்யூவில் தான் இருக்குது. ஓகேவா? மோஸ்ட்லி எல்லா எம்சிக்யூஸ் அட்டன் பண்ணிடணும், எல்லா ஷார்ட் ஆன்சர் அட்டன் பண்ணிடணும். தெரில அப்படின்னா ஒரு கொஷினுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 டயக்ராம்ஸ் போட்டு ஒரு கிளினிக்கலோ 2 கிளினிக்கலோ எழுதிட்டு அடுத்த கொஷின் மூவ் ஆகணும். எந்த கொஷின் யாரும் விட்டுறாதீங்க. ஈச் அண்ட் எவ்ரி கொஷின் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? All the best. Bye.